நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கோட்டு என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைய ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வருடம் சார்வரி வருடம் 29/12/2020 செவ்வாய்க்கிழமை, மாதம் மார்கழி மாதம், தனுசு மாதம். தமிழ் தேதி 14ஆம் தேதி, தட்சிணாயனம். அயனம் தட்சிணாயனம். ருது ஏமந்த ருது. பட்சம் பௌர்ணமி திதி, அதாவது நட்சத்திரம் மிருகசீரிஷம் காலை 6:02 வரை. பிறகு திருவாதிரை நட்சத்திரம். திதி சதுர்த்தி திதி காலை 8:09 வரை. பிறகு பௌர்ணமி திதி வருகிறது. அதாவது யோகம் உங்களுக்கு சுப்பிரம் பிராமியம், சித்த யோகம், மரண யோகம் வருகிறது. கரணம் வணிசை பத்திரை பவம். சந்திராசிரமம் விருச்சிக ராசிக்கு, சந்திராசிரமம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்திற்கு. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:35, சூரிய அஸ்தமனம் 5:47. இன்றைய ராகு கால நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை. இப்போது 12 ராசிகளுக்கு இந்த கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்ன பலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். இப்பொழுது மேஷ ராசி. மேஷ ராசி அப்படின்னும்போது ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி நிலையில் இருக்கிறார். உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, கம்பீரம், சுறுசுறுப்பு, வீரம் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். செல்வம், அதாவது பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எடுக்கும் காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். தாயாருடைய உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆரோக்கியமாக இருப்பார்கள். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பீர்கள். 5ஆம் இடத்து அதிபதி 9இல் இருப்பதால் நல்ல நிலை. ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறுவது அற்புதமான ஒரு நிலையை காட்டுகிறது. இதனுடைய நிலை என்ன அப்படின்னாக்கா யோகமான ஒரு நிலை. அதாவது அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு உயர்வான நிலை கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் தகப்பனாரால் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கிங்க. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நாள். விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லைன்னு சொல்கிறோம். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறோம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு நாள். அதோடு மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்பவர்கள் மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ரிஷபம். இந்த ரிஷபம் அப்படின்னும் பொழுது ரிஷப ராசி உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறதால செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. சமூகத்தில் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறோம். உங்களுக்கு கணவன் மனைவி கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும், கொஞ்சம் அனுசரித்து போங்க. மற்றபடி எந்த குறையும் இல்லை. இன்றைக்கு அதாவது பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. ஒரு சிலர் வெளிநாடு செல்லலாமான்னு யோசனை இருப்பீங்க. தாராளமாக போங்க. கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு நாள். கூடுதல் லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்.
இருந்த போதிலும் சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், பட் லேட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறதால உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னு சொன்னாக்கா, எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு நாள், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்தது மிதுனம். மிதுன ராசி அதிபதி பார்க்குறதால எந்த ஒரு குறையும் இல்லை. செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கிறது. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கிறது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். உங்களுடைய பிள்ளை, அதாவது இளைய சகோதரத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இன்றி ஒத்துமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள். தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழலாம். உங்களுடைய சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும், அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். குலதெய்வத்தினுடைய உங்கள் வழிபாடு செய்யுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 6ல் கேது பகவான் இருக்கிறார். எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை இன்னைக்கு கொஞ்சம் சங்கடமாக பேசுவாங்க, கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். எந்த ஒரு குறையும் இல்லை. உங்களுக்கு ராஜ யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. வாழ்க்கை துணையால் பணவரவு, பொருள் வரவு ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறதால உங்களுக்கு இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. இல்லைன்னா மேலதிகாரியுடைய அவச்சொல்லுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டி வரும். அதோட சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் சிறப்பாக பணிபுரிய வேண்டும். கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க. உங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட உங்களுக்கு தகராறு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது. அசையா சொத்துக்களால் ஆதாயம். அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகள் நன்றாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவார்கள். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த பிபிஓ, பில்டர்ஸ், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது உங்களுக்கு கடகம். இப்போது கடகராசி அப்படின்னும்போது ராசியை குரு பகவான் பார்க்கிறார். எந்த ஒரு குறை ஒன்றும் இல்லை. செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் கொஞ்சம் பேசுவதில் நிதானம் தேவை, அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம். பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனைவாதிகள் இவங்கெல்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறதால தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கும் கொஞ்சம் சுகஸ்தானம் கெடுகிறது. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். குலதெய்வத்துடைய வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறுவார்கள். வேலைகள் இருப்பவர்களுக்கு வேலையில் உங்களை மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் ஒரு சிலருக்கு அமையும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ 12ஆம் வீட்டு அதிபதி 12ஐ பார்க்குறதால இந்த கடகராசி என்பவர்களுக்கு அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. எந்த ஒரு குறையும் இல்லை. இன்றைய நாள் இனிய நாள். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசி அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறார். எந்த குறையும் இல்லை. செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அரசியல்வாதிகளுக்கு மேன்மையான ஒரு நிலை. அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற பதவியில் இருப்பவர்கள் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நிலை. அதோடு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். இளைய சகோதரத்தால் ஆதாயம். எடுக்கும் காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய
ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போ இருந்த போதிலும் உங்களுக்கு 3ஆம் இடத்ததிபதி 4ல் இருக்கிறார். கொஞ்சம் தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கங்க. உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. உங்கள் பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருப்பார்கள். எந்த ஒரு குறையும் இல்லை. இருந்த போதிலும் வாழ்க்கை துணையால் ஒரு சில பிரச்சனைகள், சங்கடங்கள் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. அசையா சொத்துக்களால் வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நிலை. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறுவார்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய நாள் சுப செலவுகள் காத்திருக்கிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கன்னி ராசி அப்படின்னும்போது ராசியை குரு பகவான் பார்க்குறது மாபெரும் சிறப்பு. இன்றைக்கி உங்களுக்கு சமூகத்தில் நல்ல ஒரு பேரு, புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். பண வருவாய் திருப்திகரமாக இருக்குது. இருந்த போதிலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. இன்றைக்கி கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் கொஞ்சம் உங்கள் பேசுவதில் நிதானம் தேவை, பொறுமை தேவை அப்படின்னு சொல்கிறோம். தைரிய வீரிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. இருந்தாலும் உங்களுடைய இளைய சகோதரத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் சூரியன் இருப்பதால் உங்களுக்கு அடிவயிறு, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். மருத்துவர்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். எந்த ஒரு குறை ஒன்றும் இல்லை. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அதோடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. 10ஆம் இடம் அற்புதமாக இருக்கிறது. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நன்றாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறுவார்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இல்லை ஒரு சிலர் தேவையான பணியிட மாற்றம் கிடைத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போ துலாம் ராசி அப்படின்னும்போது ராசியை சனி பகவான் பார்ப்பது சரியல்ல. கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எந்த காரியத்தையும் கொஞ்சம் காலதாமதமாக தான் கையில் எடுப்பீங்க. ஒரு சிலர் சமூகத்திலோ வேலை பார்க்குற இடத்திலோ ஒரு சிலருக்கு அவச்சொல், அவப்பெயர் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். பேசுவதில் நிதானம் தேவை. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு நாள். எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. பரஸ்பரம் ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலமாக இருப்பார்கள். கடன்கள் வசூலாகும். ஒரு சிலர் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள் வரவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லுகிறோம். பாக்கிய நிறைவு சிறப்பாக இருக்கிறது. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாள். சின்னத்திரை, பெரிய திரையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். வேலைக்கு செல்பவர்கள் இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துலா ராசிக்கு செலவுகள் காத்திருக்கிறது. சுப செலவுகளே அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது விருச்சிக ராசி அப்படின்ற ராசியில் கேது பகவான் இருக்கிறார். நீங்கள் சுறுசுறுப்பான ஆள் இருந்தாலும் உங்களுக்கு கேது இருக்கிறதால எதையும் யோசனை பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி நல்லா சிறப்பாக செஞ்சு கௌரவ, புகழ், அந்தஸ்தை தேடிக்கொள்வீர்கள். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்கள்கிட்ட கொஞ்சம் கடுகடுப்பாக எல்லாம் எரிச்சலாக பேசுவாங்க. விட்டு கொடுத்து போங்க. பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வண்டி வாகனங்கள் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாள். தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறதால பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். அல்லது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு நிலை. அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு நன்றாக பணிபுரிந்து மேலதிகாரி பாராட்டுதலை பெறுவார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பில்டர்ஸ், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்களாம் சிறப்பாக பணிபுரிஞ்சு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாள். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறோம். கணவன்
மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. வேலைக்கு செல்லும் அன்பர்கள் கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கடுமையாக மற்றவங்க பேசினாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து அதை கேட்டுக்குங்க. நீங்களும் அதை சுடு சொல்லை பயன்படுத்தாதீர்கள். பிரச்சனை பெரிதாகிவிடும். சூசகமாக நடந்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்த போதிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் அலுவலகத்தில் கூடிய மட்டும் பேசாமல் இருங்கள். சொந்த தொழில் புரியும் நண்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று. செலவுகள் காத்திருக்கிறது. அது சுப செலவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்கள் ராசியில் உங்களுக்கு பாக்கியாதிபதி இருக்கிறதால பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய நாள். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கிறது. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கிறது. தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய நாள். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்கள் நன்றாக லாபத்தை எதிர்பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாருங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உடல் ரீதியாக உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடியது. கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கோங்க. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம் இருக்கிறது. இன்று சொந்த தொழில் புரியும் நண்பர்களுக்கு ஒரு சிறப்பான பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறுவார்கள். வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கணும். அதிகாரிங்க கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து போனால் தான் நீங்கள் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இப்போது தனுசு பார்த்தோம். அடுத்தது மகரம். இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னா ராசியில் குரு பகவான் இருக்கிறார். 5ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார், 9ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சிக்கு அப்புறம் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை. இந்த 7 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தைரிய வீரியஸ்தானம் வலு குறைகிறது. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். அசையா சொத்துக்களால் வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிலர் வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவீர்கள். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கலாமான்னு யோசனையில் இருப்பீங்க. பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டும் இல்லாமல் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். பெண்கள் அதாவது வாழ்க்கை துணை, கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கிறது. பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. ஒரு சிலர் வெளிநாடு போகலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. தாராளமாக போங்க. உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன என்று சொல்லுகிறோம். சின்னத்திரை, பெரிய திரையில் பணியாற்றும் பணியாளர்கள் இன்று சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு நாள். ஒரு சிலர் ஆன்மீகத்திற்கு செல்வீர்கள், திருப்பணிகள் செல்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். இன்று மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி டென்ஷனாக இருப்பீங்க. பட் இருந்தாலும் இரவில் தூக்கம் வராமல் இருப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும் என்று சொல்லுகிறோம். அடுத்தது கும்பம். கும்பராசி அப்படின்னா ராசி அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கிறார். ஆட்சி நிலையில் இருக்கிறார். குரு பகவான் 2 கூடியவனும் 12ல் இருக்கிறார். அதனால் செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. பண வருவாய் திருப்திகரமாக இருக்குது. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், சினிமாவில் பணிபுரியும் பணியாளர்கள், நடிகர் நடிகைகள் மற்றும் மியூசிக் டைரக்டர்கள், வல்லுநர்கள், பின்னணி பாடல்கள் இவர்களெல்லாம் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு தினம். பிள்ளைகளுக்கு ஒரு சுப செலவுகள் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. ஒரு சிலருக்கு திடீர் ராஜயோகங்கள் வரும். கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. இன்று சொந்த தொழில் புரியும் நண்பர்களுக்கு சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஒரு சிலர் தேவையான இடத்திற்கு
ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ கும்ப ராசியை பார்த்தோம். அடுத்தது மீனம். மீனம் அப்படின்னும்போது ராசி அதிபதி 11ல் இருக்கிறார். எதை தொட்டாலும் லாபம், எதை செய்தாலும் நன்மை. மூத்த சகோதரத்தால் ஆதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். பட் இன்றைக்கி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப படபடன்னு பேசிக்கிட்டே தள்ளுவீங்க. பேசுவதில் நிதானம் தேவை, பொறுமை தேவைன்னு நம்ம சொல்கிறோம். தைரிய வீரியஸ்தானம் வலுப்படுகிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவர்கள். உங்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. தாயாருடைய உடல்நிலையில் பிரச்சனை இல்லை. படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் பிள்ளைகளால் மேன்மையடையக்கூடிய ஒரு நாள். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் சரி, வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி, இன்றைக்கி எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஓரளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். வாழ்க்கை துணை கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய நட்புகள் மலரும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருப்பின் அவர்களுடைய பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்பொழுது நல்ல பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. உங்களுக்கு பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. இருந்தாலும் தகப்பனுடைய சொந்தங்களால் பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இன்றைக்கி வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை முயற்சி பண்ணால், இன்டர்வியூ அட்டன் பண்ணால் வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையே கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து, அதாவது வங்கி மற்றும் தனியார் துறை, அரசு துறையில் கடன் உதவி பெற்று சிறப்பாக விரிவாக்கம் செய்து கூடுதல் லாபத்தை பெறலாம். அப்போ அலுவலகங்களில் வேலை செய்பவர்கள் பணியாளர்கள் நன்றாக பணிபுரிந்து சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய நிலையில் இருந்தாலும், ஒரு சிலருக்கு பேனல் ரிப்போர்ட், அதாவது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது. சுப செய்திகள் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இருந்த போதிலும் இந்த சனி பகவான் உங்களை பார்க்குறதால உங்களுக்கு என்ன ஒரு விசேஷம்னா, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஆனால் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுகின்றன. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக அமைய எல்லாம் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.